வேத புஸ்தகத்தில் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் முதல் சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். லூக்கா 19ஆம் அதிகாரம் பைபிளிலிருந்து வாசிக்கிறேன். இயேசு எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்த சகேயு எனப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். நாம் கடந்த சில மாதங்களாக இயேசு எப்படிப்பட்டவர் என்று தியானித்து கொண்டு வருகிறோம். இந்த வசனத்தை வைத்து நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். இயேசுவனிடத்தில் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்மை உண்டாக்கின தேவன், நம்மை சிருஷ்டித்த தேவன், அண்ட சராசரங்களை உண்டாக்கி பாதுகாத்து நடத்தி வருகிற ஆண்டவர் இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். அதை அறியும் பொழுது அதுவே நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வரும். அந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவர், அதை குறித்து நாம் சில மாதங்களாக தியானித்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு அவருடைய ஒரு முக்கியமான காரியத்தை உங்களோடு பேசும்படி ஆவியானவர் எனக்கு கட்டளையிட்டார். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் வாசிக்கும்போது அவர் சகலவிதமான ஆறுதலின் தேவன் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறாரு. நம்மை சிருஷ்டித்த அந்த தேவன் எப்படிப்பட்டவராம்? ஆறுதலின் தேவன், சகலவிதமான ஆறுதலின் தேவன், காட் ஆஃப் ஆல் கம்ஃபர்ட். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த ஆறுதல், அதற்காக ஏங்கிக் கொண்டிருக்கிற மனிதர்கள் உண்டு. காயப்பட்ட உள்ளத்தோடு கூட, பாதிக்கப்பட்ட ஒரு உள்ளத்தோடு கூட யார் என்னை ஆறுதல் படுத்துவார்கள் என்று கலங்கின உள்ளத்தோடு நீங்கள் இருக்கலாம். ஒரு சமயம் ஒரு மரணம் ஏற்பட்ட வீட்டிற்கு நான் போயிருந்தேன். அந்த குடும்பத்தில் தன் கணவனை இழந்த அவருடைய மனைவி ரொம்ப துக்கமாய் சோகமாக இருந்தார்கள். அந்த பிள்ளைகள், ஊழியக்காரங்க பலர் வந்து ஆறுதல் சொல்லியும் கூட உள்ளம் ஆறுதல் அடையவில்லை. சோகமாகவே இருந்தார்கள். இழப்பினால் உண்டான ஒரு சோகம், அவருடைய உள்ளத்தில் உண்டான அந்த பாதிப்பு, எதிர்காலத்தை குறித்த பயம், இனி பிள்ளைகளை எப்படி வளர்த்து ஆளாக்குவது என்கிற பல கேள்விகள், இந்த மாதிரிலாம் பல வேதனையோடு இருந்ததை உணர முடிந்தது. அப்போ மனிதனுடைய வார்த்தைகள் அவங்களை ஆறுதல் படுத்த முடியாது, தேவன்தான் ஆறுதல் படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கலாம் என்று சொல்லி வேதத்திலிருந்து சில வசனங்களை வாசித்து விட்டு ஜெபித்த போது, ஆண்டவரே, இந்த மனுஷனுடைய வார்த்தை அவங்களை ஆறுதல் படுத்த முடியாது, நான் என்னதான் பேசினாலும் அவனுடைய உள்ளம் ஆறுதல் அடையாது, நீங்க தான் ஆறுதலின் தேவன், உங்களுடைய பிரசன்னம், உம்முடைய வல்லமை, உம்முடைய தொடுதல் தான் அவளை ஆறுதல் படுத்த முடியும், அந்த ஆறுதல் அவருடைய உள்ளத்தை நிரப்ப வேண்டும் என்று பாரத்தோடு அவளுக்காக ஜெபித்த நேரம் தேவனுடைய பிரசன்னம் அந்த இடத்திற்குள் இறங்கினது. தேவனுடைய தொடுதல் அந்த மகள் மேலே வந்தது. அப்போ அவனுடைய இருதயத்தில் அந்த துக்கம், அந்த உள்ளத்துக்குள்ள இருந்த அந்த காயம் நீங்கி பல கேள்விகள், பல எண்ணங்கள், அவருடைய உள்ளத்தில் இருந்த பல காயங்கள் அதெல்லாம் மாறி ஒரே ஒரு தொடுதல், அவ்வளோதான், ஒரு பெரிய ஆறுதல், ஒரு சந்தோஷம். அந்த பாரம் முற்றிலும் விலகி போனது. அதை அவருடைய முகத்திலே பார்க்க முடிந்தது. சந்தோஷமாக அந்த குடும்பத்தார் அதை சொன்னார்கள். எனக்கு அன்பானவர்களே, தேவனுடைய பிரசன்னம், அவர் ஆறுதலின் தேவன். ஏசாயா 61ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வேதத்தில் சொல்லப்படுகிறது, துயரப்பட்ட அனைவருக்கும் அவர் ஆறுதல் செய்கிற தேவன். ஏதோ ஒரு துயரம், ஏதோ ஒரு பாதிப்பு, ஏதோ ஒரு காரியம் உங்களுக்குள்ள ஒரு துயரத்தை கொடுக்கிறது அல்லவா, துயரப்பட்ட அனைவருக்கும் அவர் ஆறுதல் செய்கிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறாரு. 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, சிறுமைப்பட்டவர்களுக்கு அவர் ஆறுதல் செய்கிற தேவன். உங்கள் வாழ்க்கையில் சிறுமைப்பட்டு போயிருக்கலாம். நல்லா வாழ்ந்திருந்தோம், இப்போ சிறுமை அனுபவிக்கிறோம். நல்ல வசதியாக இருந்தோம், இப்போ எல்லாவற்றையும் இழந்து விட்டோம். ஒரு சிறுமை அனுபவிக்கிற சூழ்நிலை, சிறுமைப்பட்டவர்களுக்கு அவர் ஆறுதல் செய்கிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறாரு. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சிறுமை அனுபவித்து கொண்டிருக்கலாம். மற்றவர்கள் உங்களை பரிகாசம் பண்ணி கேவலமாய் பேசி உங்களை ஏளனம் பண்ணக்கூடிய சிறுமைப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். நீங்கள் வியாதிப்பட்டது நிமித்தம், நஷ்டப்பட்டது நிமித்தம், குழந்தை இல்லாதது நிமித்தம், ஏதோ ஒரு காரியத்தில் ஒரு பாதிப்பை சந்தித்தது நிமித்தம் நீங்கள் மற்றவர்களால் பரிகாசம் பண்ணக்கூடிய சூழ்நிலையில் ஒரு சிறுமைப்பட்ட நிலைமையில கலங்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு ஆறுதல் படுத்த ஒரு அற்புதம் செய்யத்தான் உங்களோடு இன்றைக்கு பேசி கொண்டிருக்கிறார். அவர் எப்படி ஆறுதல் செய்கிறார்? ஏசாயா 66ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறாரு, ஒரு தாயை போல அவர் ஆறுதல் படுத்துவாராம். ஒரு தாய் தன் குழந்தையை தேற்றுவதை போல நான் உங்களை தேற்றுவேன் என்று சொல்லுகிறார்.
தாயை போல நம்மை ஆறுதல் படுத்துகிற ஒரு தேவன். ஒரு அழுகிற குழந்தை, பாதிக்கப்பட்ட குழந்தையை தாயை தவிர வேறு யாரும் ஆறுதல் படுத்தி தேற்றிவிட முடியாது. எத்தனை பேர் அவங்க தூக்கினாலும், எத்தனை பேர் பல வார்த்தைகளை சொன்னாலும், அந்த தாயினுடைய அரவணைப்புக்குள் அந்த குழந்தை வரும் பொழுது அந்த குழந்தை ஆறுதல் அடைகிறது. அதே விதமாக தான் ஆண்டவருடைய கரத்துக்குள்ள, இயேசுவின் கரத்துக்குள்ள வரும் பொழுது ஒரு தாயை போல நம்மை அணைத்து அவர் ஆறுதல் படுத்துகிறார், தேற்றுகிறார் என்று தேவனுடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. அது மாத்திரம் ஆண்டவர் சொல்லுகிறார், ஏசாயா 51:12 நானே உனக்கு ஆறுதல் செய்கிற தேவன், தாயை போல உனக்கு ஆறுதல் செய்கிற தேவன் நான் உனக்கு ஆறுதல் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். I am the Lord who comforts you. நான் உனக்கு ஆறுதல் செய்கிற தேவன் என்று சொல்லுகிறார். என் மகனே, என் மகளே, நான் உன்னை ஆறுதல் படுத்துகிற தேவன் என்று சொல்லுகிறார். இயேசு ஆறுதலின் தேவன், காயப்பட்ட உள்ளங்களை ஆறுதல் படுத்துகிற ஒரு தேவன். ஆறுதல் என்றால் வெறும் வார்த்தையில் அல்ல, அவர் அற்புதம் செய்து நம்மை ஆறுதல் படுத்துவார். நமக்கு தேவையான அற்புதங்களை செய்து நாம் ஆறுதல் அடையும்படிக்கு நமக்கு உதவி செய்வார். தனிமையாய் நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம், தனிமையாய் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கலாம். என் வேதனை யாருக்கு தெரியும், என் துக்கம் யாருக்கு புரியும், யார் என்னை விளங்கி கொள்ளுவார்கள், யார் எனக்கு உதவி செய்வார்கள் என்று கலங்கி தனிமையாக உட்கார்ந்து இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். இயேசு உங்கள் பக்கத்தில் ஒரு தாயை போல வந்திருக்கிறார். நான் இருக்கிற உன்னை ஆறுதல் படுத்த, உன்னுடைய கண்ணீரை துடைக்க, உன் துக்கத்தை மாற்ற நான் இருக்கிறேன் மகனே, மகளே என்று இயேசு வந்திருக்கிறார். அவர் எப்படி ஆறுதல் செய்து அற்புதம் செய்து நம்மளை மகள பண்ணுகிறார் தெரியுமா? வேத புஸ்தகத்திலிருந்து ஒரு 3 சம்பவங்களை இயேசு எப்படி ஆறுதல் படுத்தி ஆசீர்வதித்தார் என்கிற சம்பவத்தை நான் சொல்லி செபிக்க போகிறோம். முதலாவது, வேத புஸ்தகத்தில் பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9 முதல் 2 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது, இயேசு கப்பர்நகூம் என்ற பட்டணத்திற்கு வருகிறார். அந்த பட்டணத்திற்கு வந்தபோது படுக்கையில் இருந்த திமிர்வாதக்காரன் ஒருவனை இயேசுவனிடத்தில் சிலர் கொண்டு வருகிறார்கள். அவனால் நடக்க முடியாது, எழுந்து உட்கார்ந்திருக்க முடியாது, படுக்கையிலே தான் அவன் இருக்க வேண்டும். ஒரு கொடிய நோயினால் பாதிக்கப்பட்டவன். அவனுடைய படுக்கை தான், அவனுடைய அந்த படுக்கையில் விட்டு எழும்ப முடியாது, அதுதான் அவனுடைய வாழ்க்கை என்பதாக மாறிவிட்டது. அப்படி படுக்கையில் அந்த வாத நோயினால் பாதிக்கப்பட்டு வேதனையோடு சிலர் அவனை கொண்டு வந்து இயேசுவுக்கு முன்னால் அந்த படுக்கையோடு வைத்து விட்டார்கள். என்னால் நடக்க முடியாது, தனியாக கொண்டு வர முடிய படுக்கையை வைத்து படுக்கையில் அப்படியே கொண்டு வந்து இயேசுவுக்கு முன்னால் வைத்து விட்டார்கள். இப்பொழுது இயேசு அவனை பார்க்கிறார். அவனை பார்த்து இயேசு ஒரு வார்த்தை சொல்லுகிறார், ஒரு ஆறுதலான வார்த்தை சொல்ல. என்ன சொல்றார் தெரியுமா? இயேசு அவனை நோக்கி, மகனை திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மகனை திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த நேரத்தில் அவனுக்கு தேவையான ஒரு ஆறுதலான வார்த்தை. ஏன் தெரியுமா ஆண்டவர் அப்படி சொன்னார்? அவனுடைய வியாதியில வேதனைப்பட்டு கொண்டிருந்த அவன் சரீரத்திலே வியாதினால் உண்டான வேதனையை விட அவனுடைய ஆத்மாவில் ஒரு பெரிய வேதனை இருந்தது. பாவத்தினால் உண்டான ஒரு வேதனை, பாவத்தினால் உண்டான ஒரு பாதிப்பு. அவனுடைய இருதயத்தில் நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, ஒரு பயம். இயேசுவனிடத்தில் அவனை கொண்டு போகிற போது, நாங்கள் கடவுளிடத்தில் உன்னை கொண்டு போகிறோம், அவரை கடவுள்னு மக்கள் சொல்றாங்க, பெரிய தீர்க்கதரிசின்னு சொல்றாங்க, அவர் பெரிய அற்புதங்களை செய்கிறவர், அவரிடத்தில் உன்னை கொண்டு போகிறோன்னு சொன்ன உடனே தனக்கு சுகம் கிடைக்கும் என்கிற சந்தோஷத்தை விட அவனுக்குள்ள ஒரு பயம் இருந்தது. நான் பாவத்தை நிமித்தம் இந்த வியாதிக்குள்ளானேன், என் பாவம் அவருக்கு தெரியுமே, என் அக்கிரமம் அவருக்கு தெரியுமே, நான் பாவ வழிகளில் நடந்து துன்மார்க்கமாய் நடந்தது அவருக்கு தெரிந்துவிடுமே, அவர் என்ன சொல்லுவாரோ, இவன் பாவியான மனிதன், இவனை நான் குணமாக்க முடியாது, இவன் அக்கிரமம் செய்து வாழ்ந்தவன், இவனையே நான் குணமாக்க வேண்டும், கொண்டு போங்கள் என்று சொல்லிவிடுவாரோ, அந்த மாதிரி ஒரு பயம் அவனுக்குள்ள. அதனால தான் பாருங்க, இயேசு அவனை பார்த்த உடனே சொல்லுகிறார், மகனே என்று அழைக்கிறார். சன், பி ஆஃப் குட் சியர், மகனே நீ பயப்படாதே. அவனுக்குள்ள அந்த பயம் இருந்தது. இயேசுவை பார்த்த உடனே இவர் என்ன சொல்லுவாரோ என்கிற பயம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, யூ ஆர் மை சன், நீ என்னுடைய மகன், நீ பயப்படாதே சொல்லிட்டு எதை குறித்து அவன் பயப்படுகிறானோ அதை ஆண்டவர் அவனுக்கு செய்து கொடுக்கிறார். உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அவன் வியாதிக்கு காரணமே அந்த பாவம் தான். பாவம் மன்னிக்கப்படாதபடி அவன் வியாதி சுகமாகாது. அதனால பாருங்க, அவன் ஆண்டவர் முதல்ல பாவத்தை மன்னிக்கிறார். இப்போ ஒரு சகோதரி சாட்சி சொன்னார்ல, குடிப்பழக்கம்,
17 வருஷம் குடித்து 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 அவருடைய ஜீரண உறுப்பு பாதிக்கப்பட்டு விட்டார். டாக்டர்ஸ் இது மேலே குடித்தா உறுப்பெல்லாம் பாதிக்கப்பட்டு செத்து போயிடுவேன் என்பதாக. அப்போ அதுக்கு சுகமே ஆகாத நோய், பாவத்தை விட்ட மனம் திரும்பின உடனே வியாதியும் போய்விட்டது. அது பாவத்தினால் வந்த வியாதி. ஒருவேளை இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பாவம் உங்களை பாதித்து கொண்டு இருக்கலாம். மதுபான பழக்கம், புகைப்பிடிக்கிற பழக்கம், போதைப் பொருட்களை பயன்படுத்துகிற பழக்கம், ஏதோ ஒரு பாவம் உங்களை அடிமையாக்கி வைத்து பாவம்னு தெரிந்து விட முடியவில்லை. பாவத்தினால் உண்டாகிற பாதிப்பு மனதில் வருது, சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை. உங்களுக்கு மாத்திரம் இல்லை, உங்கள் நிமித்தம் உங்களுடைய குடும்பத்தில் மனைவி பிள்ளைகள் எல்லாரும் பாதிக்கப்படுறாங்க. உங்களுக்கு நல்லா தெரியுது. ஆனால் அந்த பாவத்தையும் விட முடியல, நிம்மதியாகவும் இருக்க முடியல, சமாதானமும் பெற்றுக்கொள்ள முடியல, அதை விட நினைச்சா விடவும் முடியவில்லை. இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் கலக்கத்தோடு இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம். இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, உன் பாவத்தை மன்னிக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் அவனுடைய பாவத்தை சும்மா மன்னிச்சிருப்பாரா? வேதம் சொல்லுகிறது, தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் வருவான் என்பதாய் வசனம் சொல்லுகிறது. அப்போ தன்னுடைய பாவத்தை குறித்த உணர்வு அவனுக்குள்ளே இருந்தது. தான் பாவி என்பதை உணர்ந்தான். என் பாவத்தினால் தான் எனக்கு இந்த வியாதி வந்திருக்கிறது என்பதை உணர்ந்தான். என் பாவத்தினால் சமாதானம் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்தான். தன் பாவத்தை உணர்ந்து உள்ளுக்குள்ளே ஒரு மனம் திரும்புதல் அவனுக்குள்ளே உண்டாயிருந்தது. இயேசு அதை பார்த்து தான் அவனுடைய பாவத்தை மன்னித்தார். துன்மார்க்கமாக நடக்கிற ஒருவனை, எப்பவும் குடிச்சிக்கிட்டே இருக்கிற ஒருவனை சும்மா வந்து அவன் பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு ஆண்டவர் சொல்ல மாட்டார். அவன் பாவத்தை உணர்ந்த மனம் திரும்பும் பொழுதுதான் அவர் மன்னிக்கிறார். அப்போ அவனுக்குள்ள இந்த உணர்வு காணப்பட்டது. அதனால தான் ஒரு பயம், தெய்வீக பயம் காணப்பட்டது. அதனால இயேசு அவனை மன்னித்து அதன் பிறகு அவனுக்கு அற்புத சுகம் கொடுக்கிறார். எலும்பு உன் படுக்கை எடுத்துக்கொண்ட நடன சுகம் பெற்று அவன் நடந்து போனான். பாருங்க, பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொண்டான், வியாதிலிருந்து விடுதலை பெற்றுக்கொண்டான். இன்றைக்கு அந்த அற்புதத்தை இயேசு உங்களுக்கு செய்வார். ஒரு சமயம் நான் அமெரிக்கா தேசத்துக்கு ஊழியத்திற்கு போயிருந்த போது ஒரு இடத்தில் கூட்டம் முடிந்தது. பிரசங்கம் பண்ணி ஜெபம் பண்ணி எல்லாம் முடிந்தது. ஒரு சகோதரர் என்னோடு தனியாய் பேச வேண்டும் என்று வந்தார். அவருடைய முகத்திலே ஒரு சோகம் காணப்பட்டது, பயமும் காணப்பட்டது. ஒரு பக்கம் பயம், இன்னொரு பக்கம் துக்கம். அதோடு கூட வந்து என்கிட்ட பேச ஆரம்பித்தான். அவங்க தயங்கி கொண்டே இருந்தார், பேசுவதற்கே தயக்கத்தோடு இருந்தார். என்ன காரியம் சொல்லுங்க பிரதர் என்பதாய் நான் கேட்டேன். அவருடைய கண்களிலே கண்ணீர் பெருக்கெடுக்க சொன்னார். எனக்கு ஒரு பயம் இருக்கிறது, எனக்கு ஒரு வியாதி வந்திருக்குமோ நீ பயமாக இருக்குதுன்னு சொன்னார். ஏன் நீங்கள் பயப்படணும்? டாக்டர் சொன்னாங்களா? இல்லை. பிறகு எதுக்கு நீங்கள் வியாதி வந்திருக்குமோ அப்படின்னு பயப்படணும்? அவர் சொன்னார், நான் பாவம் செய்துட்டேன், அதனால எனக்கு எய்ட்ஸ் வியாதி வந்திருக்குமோ அப்படின்ற ஒரு பயம் என்னை இரவும் பகலும் வாட்டி வதைக்கிறது, பயமாக இருக்குது. ஏன் இப்படி சொல்கிறீங்க, என்ன நடந்ததுன்னு கேட்டேன். அவர் சொன்னார், என் மனைவி பேறு காலத்திற்காக இந்தியா போயிருக்கிறாங்க, சில மாதங்கள் ஆகிவிட்டு வருவதற்கு நான் பாவத்திற்கு இடம் கொடுத்து ஒரே ஒரு முறை நான் பாவத்துக்கு போய்விட்டேன். அந்த பாவத்தை செய்துட்டு வந்த பிறகு என் மனசாட்சி என்னை வாதித்து விட்டது. எனக்குள்ளே நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, ஒரு பயம். உனக்கு ஒரு வியாதி வந்து விட்டது, எய்ட்ஸ் வியாதி வந்திருக்கணுன்ற பயம் உள்ளத்தில். பார்த்தீங்களா, பாவம் ஒரு மனிதனுடைய பயத்தை கொண்டு வருகிறது. அதனால் அவருக்குள்ள கலக்கம், நிம்மதியாக இருக்க முடியல. இதை யாரிடத்தில் சொல்ல முடியும்? அவர் வந்து வேதனையோடு நின்றார். நான் அவரை பார்த்து சொன்னேன், சரி பாவம் செய்துட்டோன்னு நீங்கள் சொல்கிறீங்களே, ஆண்டவர்கிட்ட சொன்னீங்களா? இதுக்கு ஆண்டவரிடத்தில் போய் இந்த காரியத்தை சொன்னீங்களா? நான் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன், பாவம் செய்துட்டேன், ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, இனி இந்த பாவத்தை செய்ய மாட்டேன்னு ஆண்டவர்கிட்ட நான் ஒப்பு கொடுத்து அறிக்கையிட்டு நான் ஜெபிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஆண்டவர் மன்னித்துட்டார். பிறகு எதுக்கு நீங்கள் பயப்படணும்? ஆண்டவர் பாருங்க, ஒரு மனிதன் தன் பாவத்தை உணர்ந்து இயேசுகிட்ட வந்தபோது, மகனை திடன்கொள், நீ பயப்படாத, உன் பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு ஆண்டவர் சொல்லிட்டார். அப்போ நீங்கள் எப்போ உங்களுடைய பாவத்தை உணர்ந்து, இயேசுவே என் பாவத்தை மன்னிச்சிருங்க, எனக்கு பாவ மன்னிப்பை கொடுங்க, இனி அந்த பாவத்தை நான் செய்யக்கூடாதுன்னு நீ ஒப்பு கொடுத்தீங்களோ, ஆண்டவர் மன்னித்து விட்டார். பிறகு எதுக்கு நீங்கள் பயப்படணும்? இப்போ நீங்கள் விசுவாசிங்க, அவர் மன்னித்து விட்டார் என்று விசுவாசிங்க. இந்த வியாதி வந்துடுமோ? வராது. பாவம் மன்னிக்கப்பட்டதுனால அதன் விளைவு உங்கள் மேலே வராது.
தேவன் பாதுகாப்பார். ஏன்னா நீங்க உண்மையா மனம் திரும்பி இருக்கிறீங்க. வசனம் அப்படி சொல்லுதில்ல, பாவத்தை மறைக்கிறவன் தான் வாழ்வடைய மாட்டான். ஆண்டவரிடத்துல போய் உண்மையா அறிக்கை செய்ததுனால மன்னித்து விட்டார். அதுக்கு தானே இயேசு உலகத்தில் வந்து பாவிகளின் ரட்சகராக வந்து நம்முடைய பாவங்களை தன் மீது ஏற்றுக்கொண்டு சிலுவையில் ரத்தம் சிந்தினார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்க நம்மை சுத்திகரிக்கிற வேதம் சொல்லுது. அந்த வசனத்தை அவர் விசுவாசித்த போது அவருக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் வந்தது. அந்த பயமுடைய உள்ளத்தை விட்டு விலகினாரு. எனக்கு அன்பான சகோதரனை சகோதரியை, ஏதோ ஒரு பாவம் உடைய மனசாட்சியை வாதிக்கிறாரு, நிம்மதியை கெடுத்து விட்டாரு, சமாதானத்தை கெடுத்து விட்டாரு. பாதிக்கப்பட்ட உள்ளத்தோட மன்னிக்கப்படுமா? என் பாவத்தை மாற்ற முடியுமா? என் சாபமும் என் குடும்பத்தை விட்டு விலகுமா? நான் பாதிக்கப்பட்டு விட்டு என்னை கலங்கி நிற்கிறீங்களா? இயேசு உங்கள் மேல மனதுருக்கத்தோடு சொல்லுகிறார். உங்களுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தை சொல்லுகிறார். உங்களை ஆறுதல் படுத்த அவர் வந்திருக்கிறார். மகனே, உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது. மகளே, உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். முழு இருதயத்தோடு நீங்கள் ஒப்பு கொடுத்துட்டா போதும். அப்போ ஆண்டவருடைய மனது உருக்கத்தின்படி அவருடைய பாவத்தை மன்னித்து புதிய இருதயத்தை தருகிறார். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போகும். ஒரு புதிய வாழ்க்கை ஆண்டவர் தருகிறார். இன்றைக்கு இந்த மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுத்த ஆண்டவர் இன்னைக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை உங்களுக்கு தருகிறார். அது எந்த பாவமா இருந்தாலும் இன்னைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிச்சிருங்க. மன்னிப்பும் விடுதலையும் கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். இரண்டாவது, இயேசு கிறிஸ்து சந்தித்த இன்னொரு மனிதனை குறித்து பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்திலே நம்ம வாசிக்கிறோம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள் நான் வாசிக்கிறேன் பாருங்க. அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து இயேசுவை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலாகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். தொழுநோயினால் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதன். இந்த குஷ்டரோக வியாதி சரீரத்தில் வரும் பொழுது எவ்வளவு பெரிய பாதிப்பை உண்டாக்கும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த நாளிலும் கூட அந்த நோயினால் பாதிக்கப்பட்ட சிலரை நான் பார்த்திருக்கிறேன். அந்த மாதிரி மருத்துவமனையில் இருக்கிறவளை நான் சந்தித்திருக்கிறேன். அவருடைய மனம் உடைந்து போகும். நிறைய அவருடைய இருதயம் கலங்கிவிடும். ஏன் நமக்கு ஒரு வாழ்க்கை என்று அவள் அப்படி இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை ஏன் வந்ததென்று கலங்கி விடுவார்கள். சரீர உறுப்புகள் எல்லாம் பாதிக்கப்பட்டு இந்த மனிதன் பாருங்க, இந்த தொழுநோயினால் பாதிக்கப்பட்ட மனிதன். இயேசுவின் நாட்களில் இந்த தொழுநோயினால் ஒருவன் பாதிக்கப்பட்டால் அவன் ஊருக்குள்ளே இருக்க முடியாது. அது தீட்டான வியாதியாக அந்த காலத்தில் கருதப்பட்டது. அதனால ஊருக்கு வெளியில அவனை புறம்பாக்கி விடுவார்கள். வேறு ஊருக்கு வெளியில காடுகளில் மலை குகைகளில் தான் இந்த வியாதிப்பட்டவங்க எல்லாம் ஒன்றாக இருப்பாங்க. அவங்களுக்கான ஆகாரங்கள் அந்தந்த வேளையில் கொண்டு போய் தூரத்தில் வைக்கப்படும். அதை எடுத்து சாப்பிட்டு கொண்டு அங்கே இருக்கணும். ஊருக்குள்ளே வரக்கூடாது. அதனால வந்தால் கற்களை எடுத்து எறிந்து அவங்களை கொண்டு போடுவாங்க, விரட்டி போடுவாங்க. அது மாத்திரமல்ல, அந்த பக்கமாக யாராவது வழிபோக்கர்கள் வந்துவிட்டால் அவர்கள் தன்னுடைய முகத்தை மூடிக்கொண்டு அன்கிளீன் அன்கிளீன் என்று சத்தமிட வேண்டும். இது மாதிரி அந்த மாதிரி சத்தம் தீட்டு தீட்டுன்னு சத்தமிடணும். அது ஒரு தீட்டான வியாதியாக அந்த காலத்தில் கருதப்பட்டிருக்கிறது. அதனால மக்கள் விலகி போய் விடுவார்கள். சொந்த மனைவி, கணவன் அல்லது பிள்ளைகள், பெற்றோர் யாருமே பக்கத்தில் வரமாட்டார்கள். இந்த மனிதனும் அப்படித்தான். இந்த வியாதி நிமித்தம் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு, குடும்பத்தாரால் புறக்கணிக்கப்பட்டு, சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்டு, ஒரு காட்டுப்பகுதியிலே மலைப்பகுதியிலே அவன் மற்ற வியாதி கொண்ட மக்களோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனிதன். இயேசு மலையிலே பிரசங்கத்தை முடித்து இறங்கி வரும் பொழுதுதான் இவன் இயேசுவை சந்திக்கிறான். இயேசுவை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறான். ஆகவே ஓடி வந்து தூரத்தில் நின்று அவன் சத்தமிட்டு, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்குமால் ஆகும் என்று ஒரு ஜெபம் பண்ணுகிறான். நீர் என்னை சுகமாக்க முடியும் என்று விசுவாசிக்கிறான். உம்மாலே என்னை குணமாக்க முடியும். நான் நிறைய உங்களுடைய நீர் செய்த அற்புதங்களை கேள்விப்பட்டிருக்கிறேன். பலர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். உம்மாலே என்னை குணமாக்க முடியும். ஆனால் உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும். ஏன் அப்படி சொல்ல வேண்டும்? என்னால் அது ஒரு தீட்டான வியாதியாய் கருதப்பட்டது. நான் ஒரு சபிக்கப்பட்ட மனிதனாய் சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறேன். இயேசு ஒருவேளை என்னை ஏற்றுக்கொள்வாரா? என்னை மன்னித்து எனக்கு சுகம் கொடுப்பாரா? பல கேள்வி உள்ளத்தில் எழும்பி இருக்கலாம். அதனால சொல்றாங்க, சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்பதாக. இயேசு அவனை பார்க்கிறார். அவன் தூரத்தில் முழங்கால் படியிட்டு நின்றிருக்க வேண்டும். என்னால் அவரை பணிந்து கொண்டு அவன் இயேசுக்கு முன்னாலே அவன் முழங்கால் படியிட்டு குனிந்து நிற்கிறான். அதை பார்த்த உடனே
சீசர்கள் கூட இந்த மக்கள் எல்லாம் ஒதுங்கி இருப்பான். ஐயோ தீட்டு, அன்கிளீன் அன்கிளீன், குஷ்டரோகி ஒருத்தன் வந்திருக்கிறான், தொழுநோயினால் பாதிக்கப்பட்டவன் என்று எல்லாம் விலகி ஓடி இருப்பாங்க. இப்போ இயேசு அவனை பார்க்கிறார். தூரத்தில் இருந்து கொண்டே நீ சித்தம் உண்டு சுத்தமாகன்னு சொல்லலை. வேதம் சொல்கிறது இயேசு தம் கரத்தை நீட்டி அவனை தொட்டு. அப்போ இயேசு அவன் பக்கத்தில் போகிறார். எல்லாரும் தீட்டு நீ ஒதுக்குறாங்க, ஒதுங்கி போகிறாங்க. அவனை புறக்கணித்து அவனை பார்த்தாலே அருவருப்பாக இருக்கிறது என்று ஒதுங்கி நிற்கும்போது இயேசு அவன் பக்கத்தில் போகிறார். தன்னுடைய கரத்தை நீட்டி அவனை தொடுகிறார். பக்கத்திலேயே யாரும் போக மாட்டாங்க. சொந்த தாய் தகப்பன் கூட போய் பக்கத்தில் பேச மாட்டாங்க. அவ்வளவு புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலை. ஆனால் இயேசு பக்கத்தில் போய் அவனை தொடுகிறார். அப்பொழுதே அவன் பார்த்திருப்பான், இவ்வளவு ஒரு தொழுநோயினால் பாதிக்கப்பட்ட என்னை கூட நேசிக்கிறதற்கு ஒரு கடவுள் இருக்கிறாரா என்று. ஆண்டவர் சொன்னார், மகனை சித்தம் உண்டு, நீ வியாதியோடு இருப்பது என்னுடைய சித்தம் அல்ல. அந்த வியாதிக்கு காரணம் எதுவாயிருந்தாலும் என்னால் அதை மாற்ற முடியும். அது பாவமாயிருக்கலாம், சாபமாயிருக்கலாம், எந்த காரணமாய் இருந்தாலும் அதை மாற்றுவதற்கு நான் வந்திருக்கிறேன், நான் இரட்சகராய் வந்திருக்கிறேன் என்பதை இயேசு வெளிப்படுத்துகிறார். தன்னுடைய கரத்தை நீட்டி அவனை தொட்டு, சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு. நீ வியாதியோடு இருப்பது என் சித்தம் அல்ல, இந்த வேதனையோடு இருப்பது என் சித்தம் அல்ல. நீ இப்படி கூனி குறுகி இந்த சமுதாயத்தை விட்டு ஒதுங்கி வேதனையோடு இருப்பது என் சித்தம் அல்ல. நான் உன்னை சிருஷ்டித்த தேவன், உன்னுடைய பாவ சாபங்களை என் மீது ஏற்றுக்கொண்டு உனக்காக மரிக்க வந்திருக்கிற கடவுள் நான் உன்னை குணமாக்குகிறேன் என்று தொட்டார். உடனே அற்புத சுகம் உண்டானது. இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு அற்புதம். அவனுடைய சரீரம், தென் உறுப்புகள் பாதிக்கப்பட்டு மூக்கில் அந்த நோய் கிருமி அழிச்சு அந்த அரிச்சிருக்கும், காது இல்லாமல் இருந்திருக்கும், விரல்கள்லாம் மொட்டையாக இருந்திருக்கும். இந்த நோயினால் பாதிக்கப்பட்ட விரலெல்லாம் போய்விடும், கால் விரல் கை விரல் எல்லாம் போய்விடும். எடுத்து விரல் சாப்பிடுவதற்கு கூட விரல்களை பயன்படுத்த முடியாது. அந்த ஆஸ்பத்திரிக்கு நான் போய் பார்த்துருக்கிறேன். அவருடைய கையில் ஒரு ஸ்பூனை வச்சு கட்டிடுவாங்க, அதை வச்சு தான் சாப்பிடுவாங்க, ஏன்னா விரல்லாம் இருக்காது. அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட ஒரு மனிதனாக இருந்துரு. இப்போ விரலாம் வந்து விட்டாரு, போன விரலெல்லாம் வந்து விட்டாரு, காது இப்போ முழுமையாகி விட்டது, பாதிக்கப்பட்ட உறுப்புகள் எல்லாம் முழுமையாகி விட்டது. எவ்வளவு பெரிய சந்தோஷம் அவனுக்கு. அதே இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களோடு பேசுகிறார். என் மகனே, என் மகளை, எனக்கு சித்தம் உண்டு. என் பாவத்தினால சாபத்தினால யார் செய்த பாவமோ எப்படியோ நான் இப்படிலாம் வியாதியில் வேதனைப்படுகின்ற உங்களையே காயப்படுத்தி உங்களையே குற்றப்படுத்தி வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கிறீங்களா? இயேசு சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுகமாக வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், நான் உன்னை குணமாக்குகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதான் இயேசு, அதுதான் இயேசு. பிரியமானவர்களே, அநேக ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த ஒரு சம்பவத்தை நான் அறிய வந்தேன். தூத்துக்குடி பட்டணத்தில் ஒரு பெரிய செல்வந்தர் குடும்பத்தில் பிறந்த ஒரு வாலிபன், நல்ல பணக்கார குடும்பம். வாலிபன் இஷ்டம் போல மனம் போல அவன் சுற்றி கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தான். திடீரென்று அவனுடைய சருமத்தில் ஒரு நோய் தோன்றினது. தட்டாக சரீரம் முழுவதும் வந்ததுனால அவனை ஃபேமிலி டாக்டர் வச்சு பரிசோதித்தால் அது தொழுநோய் என்று கண்டுபிடிச்சாங்க. குஷ்டரோக வியாதி நம்ம மகனுக்கு வந்திருக்குதுன்னு உடனே ஃபேமிலி உடைந்து போனார்கள். பிரபலமான குடும்பம், பணக்கார குடும்பம். இது வெளியே தெரிஞ்சால் நமக்கு அவமானம் என்று சொல்லி அவன் வீட்டு மாடியில் ஒரு அறையில் அடைத்து விட்டார்கள். அந்த அறை விட்டு வெளியே வர முடியாது, பூட்டு போட்டுட்டாங்க. ஜன்னல் வழியாக இவனுக்கு ஆகாரம் கொடுக்கப்படும். அந்த அறைக்குள்ளே தான் அவனுடைய வாழ்க்கை. பல மாதங்கள் கடந்தது. அவனுக்கு மருத்துவம் செய்யலை, வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது, இது நம்முடைய குடும்பத்துக்கு அவமானம். அதனால் அந்த சாக வரைக்கும் அந்த ரூமில் இருக்கட்டுன்னு வச்சுட்டாங்க. மருத்துவம் செய்யப்படாததுனால் அந்த பொண்ணு அதிகமாக அழுகி நாட்டம் எடுக்க ஆரம்பித்தது. உறுப்புகள் எல்லாம் பாதிக்கப்பட்டு விரல்களெல்லாம் அந்த நோயினால் அரிக்கப்பட ஆரம்பித்தது. சரீரம் முழுவதிலும் அந்த நோயினுடைய கொடூரம் தாக்கி அழுகி நாட்டம் எடுக்கிற நிலைமை. விரல்கள் போய்விட்டது. அந்த வாலிபன் ஒரு மரண வேதனை அனுபவித்தான். தனக்கு குடும்பத்தார் யாரும் வந்து பார்க்க மாட்டாங்க. ஒரு வேலைக்காரன் கொண்டு வந்து சாப்பாடு ஜன்னல் வழியாக கொடுத்துட்டு போயிடுவான், அவ்வளவுதான். சத்தம் போட்டான், அழுது பார்த்தான், கதறினான், ஒருவரும் இரக்கம் காட்டவில்லை. அவன் ஒரு சபிக்கப்பட்டவன், இவனால் நம்ம குடும்பத்துக்கு அவமானம் என்று குடும்பமே அவனை மறந்து போனது. அந்த மாடி அறையில் தனிமையாய் உட்கார்ந்து அழுதான். நான் ஏன் இந்த உலகத்தில் பிறந்தேன், ஏன் எனக்கு இந்த மாதிரி, என் குடும்பமே என்னை ஒதுக்கிட்டாங்களே, எல்லாரும் என்னை மறந்துட்டாங்களே என்பதாய் கலங்கினான். அந்த சாப்பாடு கொண்டு வந்து வருகிற வேலைக்காரனிட கையெடுத்து கும்பிட்டு, எப்படியாவது என்னை திறந்து விட்டுரு, நான் இங்கே இருக்க மாட்டேன், எங்காவது போய் சாகிறேன், இந்த வீட்டில் நான் திரும்பி வரவும் மாட்டேன், எங்கேயாவது நான் போகிறேன், இந்த குடும்பத்துக்கு நான் அவமானத்தை கொண்டு வர மாட்டேன், நான் போய் எங்கேயாவது நான் பிழைத்து கொள்ளுகிறேன், இந்த கதவை திறந்து விட்டு விடு என்று சொல்லி அவன் இறக்கப்பட்டு, அந்த வேலைக்காரன் இறக்கப்பட்டு ஒரு நாள் இரவு
அவன் அந்த கதவை திறந்து, எல்லாரும் தூங்கின பிறகு அவன் கதவை திறந்து வெளியே விட்டான். ஒரு பெட்ஷீட் எடுத்துக்கொண்டு தன்னை போர்த்தி கொண்டு பஸ்ஸில் போனால் எல்லாரும் உடம்பு அழுகி நாற்றம் எடுக்கிறது. சரீரமெல்லாம் அந்த குஷ்டரோக நோய் மிகவும் அதிகமாய் பரவி விட்டது. அதனால அவனால் பஸ்ஸில் போக முடியாது, யார்கிட்டையும் உதவி கேட்க முடியாது. அவன் ஒரு கேள்விப்பட்ட ஒரு காரியம், நேசரத்துக்கு பக்கத்தில் ஒரு தொழுநோய் மருத்துவமனை இருக்கிறது. இந்த மாதிரி வியாதியஸ்தரை வைத்து அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க என்பதை மட்டும் அவன் அறிந்திருந்தான். ஆகவே தூத்துக்குடியிலிருந்து நடந்து நேசரத்து எங்கே இருக்கிறன்னு விசாரித்து கொண்டு வந்தான். ராத்திரி எல்லாம் நடக்கக்கூட பலன் இல்லாமல் அவன் நடந்து விடியற் காலையில் நாசரத் வந்து சேர்ந்தான். எங்கள் ஊர் பக்கம் 4 மாடி பக்கத்தில் தான் இந்த நேசரத் என்கிற ஊர் இருக்கிறது. அவங்க வந்து விடியற் காலை நேரம் ஒரு சகோதரி வந்து வீட்டுக்கு முன்னாலே பெருக்கி சுத்தம் பண்ணி கொண்டிருந்தா. அதிகாலை நேரம், விடியற் காலை நேரம், அந்த இருட்டோடு அவங்க சுத்தம் பண்ணி கொண்டு நான் வீட்டுக்கு முன்னாலே பெருக்கி கொண்டிருந்தார்கள். அவன் வந்து விசாரித்தான், இங்கே தொழுநோய் மருத்துவமனை எங்கே இருக்கிறது, இந்த குஷ்டரோகத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சுகம் கொடுக்கிற ஆஸ்பத்திரி எங்கே இருக்கிறது என்று. அவங்களுக்கு தெரியல. அவங்க சொன்னாங்க, நாசரத்தை தாண்டி அங்கே பேய் குளம் என்று ஒரு இடம் இருக்குது, அங்கே தான் அந்த ஆஸ்பத்திரி இருக்கிறாரு. அதை நோக்கித்தான் அவன் வந்தவன். ஆஸ்பத்திரியை விசாரித்த போது அந்த சகோதரிக்கு தெரியலை. அவங்க சொன்னாங்க, எனக்கு ஆஸ்பத்திரிலாம் தெரியாதையா, ஆனால் நீங்கள் சுகம் பெறுவதற்கு ஒரு இடம் இருக்குது, அது எனக்கு தெரியும். எங்கே இடம்னு, அங்கே ஒரு இடத்துல ஜெபம் பண்ணுவாங்க, அங்கே ஒரு கூடாரம் போட்டிருக்கோம், நீங்கள் அங்கே போனீங்கன்னா வியாதியஸ்தரெலாம் சுகமாயிடுறாங்க, அங்கே போனீங்கன்னா உங்களுக்காக பிரார்த்தனை ஜெபம் பண்ணுவாங்க, சுகமாயிருன்னு சொல்லி அவனுக்குள்ள உடனே அந்த இடத்தை தேடி போனான். நேசரத்தில் ஒரு பகுதியில் அவங்க வந்து கூடாரம் அமைத்து கூட்டம் நடத்துவாங்க, வியாதியஸ்தருக்கு ஜெபம் பண்ணுவாங்க. அவன் விடியற் காலையில் இப்போ அங்கே கதவை தட்டினான். அங்கிருந்து ஒரு சகோதரர் பார்த்தார், குஷ்டரோக நோயினால் பாதிக்கப்பட்டு உடலெல்லாம் அழுகிய நாற்றத்தோடு போர்வையினால் மூடிக்கொண்டு ஒரு வாலிபன் வந்து நிற்கிறான். அதை பார்த்த பொழுது அவர் மேலே ஒரு இரக்கம் உண்டானது, ஒரு அன்பு உண்டானது. காரணம், அந்த ஊழியக்காரன் இயேசுவின் அன்பினால் நிறைந்திருந்ததுனால உள்ளே சேர்த்து கொண்டு தங்க வைத்து ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி இயேசுவை பற்றி சொல்லி, உனக்கு இயேசு சுகம் தருவார், நீங்கள் தங்கியிருக்கலாம் என்று எல்லா விதத்தில் உதவி செய்கிறார். சில நாட்களாக அவர் வசனத்தை போதித்து இயேசு எப்படிப்பட்டவர் என்று சொல்லி, அவரால் உன்னை குணமாக்க முடியும், உன் பாவத்தெல்லாம் ஆண்டோட அறிக்கையிட வேண்டும் என்று சொல்லி, ஒரு நாள் அந்த வாலிபன் கண்ணீரோடு தன் வாழ்க்கையை ஆண்டோருக்கு ஒப்பு கொடுத்து தன் பாவத்தை அறிக்கை செய்து ஜெபித்த போது அவர் சொன்னார், இன்றைக்கு நாகமான் என்கிற ஒரு தொழுநோயினால் பாதிக்கப்பட்ட படை தலைவன் அவன் வந்து யோர்தான் நதியிலே மூழ்கி எழும்பின போது அவனுடைய சரீரம் சிறு பிள்ளையின் சரீரத்தை போல மாறிற்று. குஷ்டரோக வியாதி போய்விட்டது என்று பைபிள் இருக்குதுன்னு அதெல்லாம் விளக்கி சொல்லி அவன் தன்னை ஒப்பு கொடுத்த போது அவர் கொண்டு போய் கிணற்றில் பக்கத்தில் உட்காரு தண்ணி ஊற்றி நல்ல சோப்பு போட்டு கழுவு, இன்றைக்கு கூட அந்த வியாதி போகிறது என்று ஜெபம் பண்ணி அவர் செய்தார். அவ்வளோதான், அந்த தண்ணியோடு சேர்த்து அந்த வியாதி போய்விட்டார். முழுமையாய் சரீரம் புது சரீரமாய் மாறிவிட்டது. வியாதி வந்த அடையாளமே இல்லாமல் போய்விட்டது. பெரிய ஆச்சரியம், அந்த வாலிபனுக்கு சந்தோஷம். எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கொடுத்தார் இயேசு என்ற ஒரு பெரிய மகிழ்ச்சி. எனக்கு அன்பானவர்களே, அந்த வாலிபனுக்காக ஜெபித்த ஊழியக்காரரை எனக்கு தெரியும். அவர் அந்த அனுபவத்தை எனக்கு சொன்னார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் இயேசு அற்புதம் செய்கிறவர். இன்றைக்கு இப்போ நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். அன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக தொழுநோயினால் பாதிக்கப்பட்டவர்களை சுகமாக்கின அதே இயேசு இன்றைக்கு உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர்களை பார்த்து சொல்லுகிறார், எனக்கு சித்தம் உண்டு, நீ வேதனைப்படாதே. நான் என்ன பாவம் செய்த, ஏன் எனக்கு கேள்வியெல்லாம் கேட்காத. ஆண்டவர்கிட்ட சொல்லிருங்க, ஆண்டவரே பாவத்தை மன்னித்து என்னை குணமாக்கிருங்க, நான் என்ன பாவம் செய்திருந்தாலும் மன்னித்து எனக்கு சுகம் கொடுங்கன்னு கேளுங்க. அவர் சொல்லுவார், எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக, நீ சுகமாக. இன்றைக்கு உங்களுக்கு சுகம் தரப்போகிறார். அவருடைய தழும்புள்ள கரத்தினால் தொட்டு குணமாக்குவார். நாம் ஜெபிக்கும் போது உங்களுக்கு அற்புதம் நடப்பதை நீங்கள் காண்பீர்கள். பிரியமானவர்களே, ஆறுதலான ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க. அந்த மனிதன் இயேசுவண்டே வந்தபோது இவர் என்னை சுகமாக்குவாரோ ஆக்க மாட்டாரோ இருமனதோட, அதனால தான் அவங்க சித்தமானா என்னை சுகமாக்குங்க, உங்கள்கிட்ட வல்லமை இருக்குது, என்னை குணமாக்குற வல்லமை உங்கள்கிட்ட இருக்குது, ஆனால் நான் என்ன சுகமாக்குவீங்களா? இன்னைக்கு அதான் உங்களுடைய கேள்வி. எல்லாருக்கும் இயேசு சுகம் கொடுக்கிறாரு, அற்புதம் செய்கிறார், சாட்சியெல்லாம் சொல்றாங்க. எனக்கு சுகம் தருவாரா? நான் பாவியான மனிதன் ஆயிட்டேன், நான் இந்த மாதிரி பாவம் செய்தவள் ஆயிட்டேன், எனக்கு சுகம் தருவாரா அப்படி நினைக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு சித்தம் உண்டு, நீ சுகமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அவர் உங்களுடைய பாவத்தை மன்னித்து சுகத்தை தருவார். அவர் அக்கிரமங்களை மன்னித்து நோய்களை குணமாக்குவார். அதுக்கு தான் அவருடைய பாவத்தை அறிக்கை செய்து ஜெபிக்கும் போது அவர் உடனே அற்புதம் செய்வதை நீங்கள் பார்க்க முடியும். அவர் உங்களை பார்த்து சொல்லார், என் மகனே மகளே,
நீ சோர்ந்து போகாத, கலங்காத. உலகமே உன்னை புறக்கணிச்சிருந்தாலும் நான் உன்னை நேசிக்கிறேன். உன் குடும்பத்தார் உன்னை புறக்கணித்திருந்தாலும் நான் உன்னை நேசிக்கிறேன். எனக்கு சித்தம் உண்டு என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார். ஆறுதலின் தேவன். காயப்பட்ட அந்த மனுஷனுடைய உள்ளத்தை தேவன் தன் வார்த்தையினால் ஆறுதல் படுத்தி அற்புதம் செய்து மகிழ பண்ணினார். உங்களுக்கு செய்வார். இன்னொரு சம்பவத்தை குறித்து பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம், லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை நீங்கள் வாசிக்க முடியும். 11ஆம் வசனத்தில் என்று வாசித்தால், இயேசு நாயின் என்று சொல்லப்பட்ட ஊருக்கு வருகிறார். அந்த ஊர் இப்பவும் இருக்கிறது. அந்த ஊருக்கு இப்பவும் அதே பெயரில் இருக்கிறது. நாயின் என்ற பெயர்லேயே இப்பவும் அந்த ஊர் இருக்கிறது. கலிலேயா பகுதியில் இருக்கிறது. நான் அந்த இடத்துக்கு போயிருக்கிறேன். இந்த அற்புதம் நடந்த இடத்துக்கு நான் போயிருக்கிறேன். என்ன அற்புதம் அங்கே நடந்தது? மரித்து போன ஒரு வாலிபனை இயேசு உயிரோடு எழுப்பினார். அந்த அற்புதம் தான் எழுதப்பட்டு இருக்கிறது. அந்த இடத்துல ஒரு அழகான ஆலயம் கட்டப்பட்டு இருக்கிறது. நாங்கள் அங்கே போய் பாட்டு பாடி உட்கார்ந்து ஜெபம் பண்ணி விட்டு வருவது உண்டு. இந்த பகுதியை வாசித்து நாயின் என்ற பெயரில் தான் இப்பவும் அந்த ஊர் இருக்கிறது. அங்கே போன ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா, நாங்கள் அந்த போன சமயம் சில ஆண்டுகளுக்கு முன்னால் அங்கே ஒரு இஸ்லாமிய குடும்பத்தார், அவங்ககிட்ட தான் அந்த சர்ச்சு சாவியே இருக்கும். பக்கத்தில் வீட்டில் அவங்க இருக்கிறாங்க. அவங்ககிட்ட தான் சாவி இருக்கு. அவங்க தான் அந்த ஆலயத்தை சுத்தம் பண்ணி பாதுகாத்து வர்றாங்க. ரொம்ப ஆச்சரியமாக நான் கேட்டேன், என்று வழிகாட்டிக்கிட்டேன். இவங்க இஸ்லாமிய குடும்பத்தை சார்ந்தவங்க, இந்த ஆலயத்தை இவ்வளோ அழகாக பராமரித்து வர்றாங்க, சாவியெல்லாம் அவங்க தான் வச்சுருக்கிறாங்க, இது எப்படி என்று கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், அந்த இஸ்லாமியர்களுடைய அந்த வேத புஸ்தகமாகிய குரானில் கூட இந்த அற்புதம் எழுதப்பட்டு இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து செய்த இந்த அற்புதம் குரான்லையும் எழுதப்பட்டு இருக்கிறாரு. அதனால அவங்க இயேசு இந்த அற்புதம் செய்த உடனே அவங்களும் அதை விசுவாசிக்கிறாங்க. அவங்க இந்த ஆலயத்தை பாதுகாத்து வர்றாங்கன்னு சொல்லி. பிரியமானவர்களே, பாருங்க, இந்த இடத்துல நாயின் என்ற ஊருக்கு இயேசு வருகிறார். அங்கே ஒரு விதவை தாய், அவளுக்கு ஒரே ஒரு மகன். அப்போ கணவரை இழந்து ஒரு மகனோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு விதவை தாய். அந்த ஒரே ஆதரவு அந்த மகன்தான். அந்த ஒரே மகன்தான் அந்த தாய்க்கு ஒரு ஆதரவு. அதை நினைத்து அவங்க தன்னை ஆறுதல் படுத்தி கொண்டு மகனுக்காக வாழணும்னு வாழ்ந்து கொண்டு இருந்திருக்க வேண்டும். அவனும் திடீரென்று மரித்து விட்டான். மகன் மரித்த உடனே அந்த விதவை தாயினுடைய உள்ளம் நொறுங்கி போனது. இனிமேல் எனக்கு யார் இருக்கிறாங்க? நான் கணவரை இழந்துட்டேன், ஒரே ஒரு மகன், அவன் தான் எனக்கு ஆறுதல் என்று அவனோடு வாழ்ந்தேன், அவனும் இறந்துட்டான், அனாதையாக்கப்பட்டு விட்டேன். இனி நான் எப்படி வாழ்வது இந்த உலகத்தில்? ஒரு பெரிய மனவேதனை, பல கேள்விகள் அவருடைய உள்ளத்தில், ஒரு பெரிய வேதனை. அந்த அடக்க ஆராதனைக்கு அவனை கொண்டு போகிறாங்க அடக்கம் பண்ணுவதற்கு. ஊரே திரண்டு வந்திருக்கும். ஏன்னு சொன்னால், ஒரு விதவை பாவம், ஒரே மகனை பறி கொடுத்துட்டாங்க. பெருங்கூட்டமாய் ஊரார் பின்னால் போகிறாங்க. சவ ஊர்வலம் அவனை அடக்கம் பண்ண கொண்டு போகிறாங்க. இப்போ இயேசு எதிர்த்தாப்பில் வருகிறார் தன் சீஷரோடு. இந்த 2 ஊர்வலமும் சந்திக்கிறாரு. இயேசு பார்க்கிறார், அந்த விதவை அழுது கொண்டே வர்றாங்க, கண்ணீர் வடித்து கொண்டே. என்னெல்லாம் சொல்லி அழுதுருப்பாங்க யோசித்து பாருங்க. இனிமேல் எனக்கு யார் இருக்கா? நான் ஏன் வாழணும்? கணவரையும் இழந்துட்டேன், ஒரே ஆதரவாக இந்த மகனையும் இழந்துட்டேன் என்று அழுகிறாங்க. சத்தமிட்டு அழுது கொண்டே வந்திருப்பாங்க. ஊராரெல்லாம் அவங்க கூட வந்திருப்பாங்க. யாரும் ஆறுதல் படுத்தினதா தெரியல. அழாத, நாங்கள் இருக்கோம், நாங்கள்லாம் இருக்கிறோம்ல, அவனை கவனிச்சு கொள்வோம், அது மாதிரி ஆறுதல் சொல்ல யார் முன்னே வருவாங்க? யோசித்து பாருங்க. ஏதாவது சொல்லிட்டா இவங்களை நம்ம தான் பராமரிக்க வேண்டியது வரும்னு சொல்லியே சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இயேசு அவளை, அந்த விதவை தாயை பார்க்கிறார். வேதம் சொல்லுகிறது 13ஆம் வசனம், கர்த்தர் அவளை பார்த்து, கர்த்தராகிய இயேசு அவளை பார்த்து அவள் மேல் மனது உருகி அழாதே என்று சொன்னார். ஆண்டு சொல்ல, அழாதே மகளே, அழாதே. நீ அழுத என்னால் தாங்கிக் கொள்ள முடியல. ஒரு விதவையின் கண்ணீர் இயேசுடைய இருதயத்தை உடைத்தது. அதனால மனதுருகினார். ஐயோ, ஒரு விதவை கண்ணீர் வடிக்கிறாங்களே. ஆண்டு சொல்றார், ஸ்திரியே நீ அழாதே இந்த ஆறுதல் சொல்லுகிறார். அவர் ஆறுதல் படுத்துகிற ஒரு தேவன். ஒருவேளை இந்த ஊர் மக்கள் ஆறுதல் சொல்லி இருப்பாங்க, சொந்தக்காரங்க, உறவினர்கள், பக்கத்து வீடு, எதிர் வீட்டில் இருந்திருப்பாங்க. யாருடைய வார்த்தையும் ஆறுதல் படுத்தி இருக்க முடியாது. இப்போ இயேசு போயின்னு இருக்கிறார், வித்தியாசமாக இருக்கிறார், இவருடைய முகம் பிரகாசமாக இருக்குது. இவர் அவரை பற்றி சொல்லியிருப்பாங்க, இவர் தான் இயேசு, இவர் தான் இயேசு, மனிதர்களை சந்தித்து கொண்டு இருக்கிற தெய்வம் என்பதாக சொல்லியிருப்பாங்க. அவரே சொல்றார், நீ அழாதேன்னு சொல்லி. வெறும் வார்த்தையில சொல்லிட்டு நிறுத்தி விடவில்லை. இப்போ இயேசு மரித்து போன அந்த மகனோடு பேசுக, வாலிபனே எழுந்துரு என்று இயேசு சொன்னார். ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், அவ்வளவுதான். அந்த வாலிபன் உயிர் பெற்று எழுந்தான். அந்த தாயினிடத்திலே மகனை கொடுத்தான். அவருடைய துக்கம் சந்தோஷமாய் மாறினது. அவருடைய கண்ணீர் ஆனந்த கண்ணீராய் மாறினது. அதுதான் இயேசு. இன்றைக்கு நீங்கள் ஏதோ ஒரு இழப்பின் நிமித்தம் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கலாம். உங்கள் கணவரை இழந்திருக்கலாம், மனைவி இழந்திருக்கலாம்,
பிள்ளைகளை இழந்திருக்கலாம், கூட பிறந்தவங்களை இழந்திருக்கலாம், யாரோ ஒருவரை மரணத்தில் இழந்ததுனால காயப்பட்ட உள்ளத்தோட பல கேள்விகளோடு கலங்கி கொண்டிருக்கலாம். ஆண்டவர் இயேசு உங்களை சந்திக்கிறார். ஆறுதலின் தேவன், உங்களுடைய காயப்பட்ட உள்ளத்தை ஆறுதல் படுத்துகிற தேவன். அவர் உங்களை சந்தித்து கொண்டே அழாதே மகளே என்று உங்களை பார்த்து சொல்லுகிறார். குழந்தை இல்லைன்னு நிந்திக்கிறாங்க, பரிகசிக்கிறாங்க. நான் என்ன பண்ணுறது, எவ்வளோ முயற்சி பண்ணுகிறோம், ஆஸ்பத்திரிக்கு செலவெல்லாம் பண்ணி பார்க்குறோம், இல்லையே நாங்கள் என்ன செய்வது, உலகம் காயப்படுத்தலாம். இயேசு சொல்லுகிறார், நீ அழாதே மகளே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களுடைய கண்ணீரை பார்த்து மனதுருகிற ஆண்டவர், பரிதவிக்கிற ஒரு ஆண்டவர். அவர் ஆறுதலான ஒரு வார்த்தை சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, வெறும் வார்த்தைகளோடு நின்று விடவில்லை, அவருடைய கண்ணீரை துடைக்க இயேசு ஒரு அற்புதம் செய்தார். நீங்கள் என்ன செய்தால் உங்களுடைய கண்ணீர் மாறும் என்று இயேசுவுக்கு தெரியும். என்ன செய்தால் இந்த மகளுடைய கண்ணீர் மாறும் என்று இயேசு அறிந்து தான் மகனை உயிரோடு கூட எழுப்பி கொடுத்தார். அதே மாதிரி யோவான் 11 அதிகாரத்தில் மாத்தாளும் மரியாளும் அழுகிறாங்க. ஒரே சகோதரன், அவங்களுக்கு தாய் தகப்பன் இருந்ததாக பார்க்கல, தாய் தகப்பனை இழந்து ஒரே ஒரு சகோதரன் தான் அந்த சகோதரிமார்களுக்கு ஆதரவு. அவன் இறந்து விட்டான், அடக்கம் பண்ணி ஆகிவிட்டது. அழுகிறாங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க, இன்னும் யார் இருக்கிறார்கள் என்று. இயேசு அவளுக்கு எப்படி ஆறுதல் சொன்னார் தெரியுமா? அவர் கண்ணீர் விட்டார். ஆவியில் கலங்கி என் பிள்ளைகள் அழுகிறார்களேன்னு அவர் கண்ணீர் விட்டார். தன்னுடைய கண்ணீரின் மூலம் அவளுக்கு ஆறுதல் சொன்னார். அது மாத்திரமல்ல, அந்த அவனை உயிரோடு கூட எழும்ப பண்ணி அவருடைய கண்ணீரை துடைத்தார் என்பதாக வேதத்தில் பார்க்கிறோம். இன்றைக்கும் அதே மாதிரி ஆண்டவர் நம்முடைய கண்ணீரை துடைக்கிறவர், ஆறுதல் படுத்துகிறவர், ஆசீர்வதிக்கிறவர். நாகர்கோயில் என்ற ஒரு பட்டணம் இருக்கிறது இல்லை, உங்களுக்கு தெரியும். ஒரு சமயம் நான் அங்கே போயிருந்த போது ஒரு தாயாரை சந்திக்க நேர்ந்தது. அவருடைய கணவர், அவங்களுக்கு 3 பிள்ளைகள். கணவர் ரொம்ப அன்பாக கவனித்து கொண்டார். அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் செய்வார். அவர் தான் எல்லாமே பார்த்து கொள்வார். அவங்க வீட்டில் இருந்து சமையல், பிள்ளைகளை வளர்க்கிறது, அவ்வளோதான். மற்ற எல்லாமே அவர் தான். அவருடைய தோட்டம், துறவு காரியங்கள் எல்லாத்தையும் அவர் தான் பார்ப்பார். சம்பாதிக்கிறது, கவனிக்கிறது எல்லாமே. 3 குழந்தைகள், எல்லாம் குட்டி குட்டி பிள்ளைங்கள். திடீரென்று கணவர் மரித்து விட்டார். எல்லாம் சின்ன சின்ன குட்டி பிள்ளைங்க, ஸ்கூலுக்கு போகிற வயசு உள்ள சின்ன பிள்ளைகள். அந்த மரணம் அந்த சகோதரி அதிர்ச்சி அடைய வைத்தார். கைவினை தனித்து விடப்பட்ட நிலைமை. அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. வீட்டுக்குள்ளே சமைச்சு பிள்ளைகள் காரியங்களை கவனிக்க தெரியும், அவ்வளோதான். கணவர் மரித்து விட, இனி எப்படி வாழ போகிறேன், எப்படி செய்ய போகிறேன், செத்துடலான்னு நினைச்சாங்களாம். 3 சின்ன சின்ன குட்டி பிள்ளைகள் இருக்குது, அவங்க அனாதைகளாகிடுவாங்களே. அதனால் படுத்த படுக்கை அழுது கொண்டே இருந்தாங்க. சின்ன வயசில் கணவரை இழந்துட்டாங்களேன்னு சொல்லி சில சொந்தக்காரங்க பல நாட்கள் கூட இருந்தாங்க, சில மாதங்கள் கூட இருந்து ஆறுதலாக சொல்லி பார்த்தாங்க. பிள்ளைகள்லாம் அவங்களே சமைச்சு கவனித்து கொண்டாங்க. எவ்வளோ நாள் இருக்க முடியும்? மற்றவங்க அவங்கவுங்களுக்கு என்ன குடும்பம் இருக்குது, அவங்கவுங்களுக்கு என்ன பொறுப்பு இருக்குது, ஒவ்வொருவராய் போயிட்டாங்க. இப்போது இவங்க மட்டும் தனித்து விடப்பட்ட நிலைமை. வேலைக்காரி சமைச்சு அந்த குழந்தைகள்லாம் கவனித்து கொண்டாள். இவர் ரூமுக்குள்ளேயே படுத்த படுக்க அழுது கொண்டே நாட்களை கழித்தார்கள். இனி அவ்வளவுதான், என் வாழ்க்கை முடிந்ததுன்ற மாதிரி அழுதாங்க. பல கேள்விகள், ஆறுதலே அடையலை. பலர் வந்து செபிச்சாங்க, பல சொந்தக்காரன் ஆறுதல் சொன்னாங்க, ஆறுதலே அடையலை. அப்படியே ரூமுகளை படுத்த படுக்கையில் இருந்த சமயம் ஒரு நாள் யாருமே இல்லாமல் தனிமையாக உட்காந்து படுக்கையில் படுத்து கொண்டு அழுது கொண்டே இருக்கும்போது அந்த அறைக்குள்ளே இயேசு வந்தார். அவங்க சொன்னாங்க, பிரத்யட்சமாக இயேசு வந்து நின்றார். ஆண்டவர் சொன்ன, மகளே அழாதே, மகளே அழாதே, எழுந்துரு, நீ அழாதே. உன்னுடைய பிள்ளைகளுக்கு நான் தகப்பனாக இருப்பேன். உன் பிள்ளைகளுக்கு நான் தகப்பனாக இருந்த எல்லா காரியத்தையும் நான் உனக்கு செய்து தருவேன். நீ பயப்படாதே, எழுந்துரு. ஒரே ஒரு வார்த்தை, இயேசு சொன்ன ஆறுதலான அந்த வார்த்தை அவருடைய உள்ளத்தில் இந்த காயங்களை மாற்றினது, பயத்தை மாற்றினது, அந்த வேதனையை மாற்றினது. உடனே எழும்பினாங்க. எனக்கு இயேசு இருக்கிறார், பார்த்து கொள்வார் என்று தன்னுடைய வீட்டு காரியத்தெல்லாம் கவனிக்க ஆரம்பித்தாங்க. அவங்க சொன்னாங்க, சின்ன சின்ன குட்டி பிள்ளைகளாக என் கணவர் மரித்து போனார் விட்டு. இன்றைக்கி என் பிள்ளைங்க குடும்பமாயிட்டாங்க. ஒரு மகன் அமெரிக்காவில் குடும்பமாக இருக்கிறான், ஒரு மகன் இங்கிலாந்தில் குடும்பமாக இருக்கிறான், ஒரு மகள் இந்த தேசத்தில். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தி வைத்திருக்கிறார்.
அந்த தாயார் என்று சொல்லும்போது சொன்னாங்க, என் கணவர் உயிரோடு இருந்திருந்தால் கூட என் பிள்ளைகளுக்கு இப்படி வாழ்க்கையை அமைத்து கொடுத்திருக்கவே முடியாது. இயேசு ஒவ்வொரு காரியத்திலும் எனக்கு உதவி செய்தார். எனக்கு யாருமே இல்லையே, என் கணவரை இழந்துட்டேனே, தனித்து விடப்பட்டேனேன்னு என்று ஒரு நாளும் நினைக்க விடவில்லை. அவர் கூட இருந்த நடத்தினார் அந்த இயேசு. அவர் சொல்றார், மகளே நீ அழாதே, சிறிய நீ அழாதே, நான் இருக்கிற உனக்கு என்று சொல்லுகிறார். ஆறுதல் படுத்துகிற தேவன், சகலவிதமான ஆறுதலின் தேவன். ஒருவேளை குழந்தை இல்லைன்னு நிந்தையின் நிமித்தம் ஆறுதலத்தை தவிக்கிறீங்களா? ஆண்டவர் நிந்தையை மாற்றும்படி ஒரு அற்புதம் செய்வார். உங்களுடைய கண்ணீரை துடைக்க ஒரு அற்புதம் செய்வார். அவர் சகலவிதமான ஆறுதலின் தேவன். இந்த ஆறுதலை நமக்கு கொடுப்பதற்காக அவர் பாடுகளுக்கு மத்தியிலே கடந்து போனார். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன்னை மரிக்க ஒப்பு கொடுத்த பொழுது அவமானப்படுத்தப்பட்டார். பொய்யான குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது. வாரினால் அடிக்கப்பட்டார். அவருடைய முகத்திலே துப்பப்பட்டார். தலையிலே முள்முடி சூட்டப்பட்டார். கைகளில் ஆணி அடிக்கப்பட்டார். ஒரு நாயை போல் அவரை தெருவில் இழுத்து கொண்டு போனாங்க. ஒரு பக்கம் அழுகிற மக்கள், ஒரு பக்கம் பரிகாசம் பண்ணக்கூடிய அந்த மத தலைவர்கள். அந்த நெருக்கத்துக்கு மத்தியிலே கடந்து போனார். கைவிடப்பட்டவரை போல சிலுவையில் அவர் தொங்கினார். ஏன் தெரியுமா? உங்களுக்காக, உங்களை ஆறுதல் படுத்த அந்த பாடுகளின் வழியாய் அவர் கடந்து போனார். உங்களுடைய வேதனை, நிந்தை, அவமான பாடுகள் எல்லாம் அவருக்கு புரியும். என்னால் அவர் அந்த பாடுகள் மத்தியிலே போயிருக்கிறார். அவர் அந்த வேதனைக்கு நடுவிலே போயிருக்கிறார். அதனால தான் சொல்லுகிறார், நான் உன்னை ஆறுதல் படுத்துகிற தேவன் மகனே, நான் உன்னை ஆறுதல் படுத்துகிற தேவன் மகளே. உன் காயங்கள் எனக்கு தெரியும், உன் வேதனை எனக்கு தெரியும், உன் துக்கம் எனக்கு தெரியும். நான் உன்னை ஆறுதல் படுத்தும்படி ஆசீர்வதிக்கிற தேவன் என்று சொல்லுகிறார். நான் அந்த ஆறுதலை நீங்கள் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். அதுக்கு என்ன செய்யணும்? அவரை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொண்டால் போதும். அவருடைய நாமத்தை சொல்லி கூப்பிட்டால் போதும். இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். அந்த இயேசுவனிடத்தில் சகலவிதமான ஆறுதலின் தேவனிடத்தில் அவர் இப்போ உங்களை ஆறுதல் படுத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய நாமத்தை சொல்ல சொல்ல உள்ளத்தில் ஒரு ஆறுதல் உண்டாக, காயங்கள் மாறும், பயங்கள் மாறும், அந்த கலக்கங்கள் மாறும். எனக்கும் ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை இருக்கிறது, என்னுடைய நிந்தைகளும் மாறும், எனக்கும் ஒரு அற்புதத்தை இயேசு செய்வார், என் தேவைகளையும் சந்திப்பார், என்னையும் குணமாக்குவார் என்ற ஒரு ஆறுதல், விசுவாசம் உள்ளத்தில் வருகிறது அல்லவா? அதுதான் தேவ பிரசன்னம் உங்களுக்கு கொண்டு வருகிற ஒரு ஆறுதல். இப்பொழுது அவர் உங்களை தொட்டு கொண்டு இருக்கிறார். உங்களுடைய உள்ளத்தில் ஒரு மாற்றம் வர ஆரம்பித்து விட்டது. காரணம், பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன், ஆறுதல் படுத்துகிற அந்த பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் இப்பொழுது உங்களை சந்தித்துக் கொண்டு இருக்கிறது. இப்பொழுது உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். அவருக்கு முன்பாக உங்களை தாழ்த்தி முழங்கால் படியிட்டு கருத்தாக இப்பொழுது நாம் செபிக்க போகிறோம். ஒவ்வொரு காரியத்திற்காக முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டுக் கொள்ளுங்க. அப்படியே உங்களை வீடுகளில் இருக்கிற இடத்துல முடிந்தவர்கள் அப்படியே முழங்கால் படியிட்டுக் கொள்ளுங்க. எனக்கு முழங்கால் படியிட பழக்கம் இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க உட்கார்ந்து கொள்ளுங்க. ஆனால் கண்களை மூடணும். உங்களுடைய எண்ணம் சிதறக்கூடாது. இயேசுவை மாத்திரம் உங்களுடைய மனதில் நினைத்து, உங்களுக்காக சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்த அந்த இயேசு, ரத்தம் சிந்தி உயிர்த்தெழுந்த அந்த இயேசு, உங்களுக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்ட அந்த இயேசு, உங்களுடைய பாவங்களை சுமந்த, வியாதிகளை சுமந்த, சாபங்களை சுமந்து தீர்த்த இயேசு, அவரை மாத்திரம் நினைத்து கொண்டு இப்பொழுது ஜெபிக்க போறீங்க. ஒவ்வொரு காரியமாய் ஜெபிக்க போகிற முதலாவது, இந்த பாவம் என்னை பாதிக்கிறது, இந்த சாபம் என்னை பாதிக்கிறது, இந்த பாவத்தை நிமித்தம் மனசாட்சி என்னை குற்றப்படுத்துகிறது, இந்த பாவத்தை நிமித்தம் மற்றவர்களை அற்பமா பேசுறாங்க, இவன் ஒரு குடிகாரன், இவன் ஒரு துன்மார்க்கன் என்று என் குடும்பத்தார் என்னை ஒதுக்குறாங்க, என் குடும்பமே என்னை பரிகாசமாய் பார்க்கிறது, என்னால் இந்த பாவத்தை விட முடியவில்லை, நிம்மதியாக இருக்க முடியல என்ற வேதனையோடு இருக்கிறவர்களுக்காக முதலாவது ஜெபிக்க போகிறேன். என் பாவம் மன்னிக்கப்படணும் ஐயா. இந்த பாவ சாபத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேண்டும். மதுபான பழக்கத்தில் இருந்து, இந்த போதை பொருட்களில் இருந்து, இந்த பாவ தொடர்புகளில் இருந்து, இந்த பாவ அசுத்தமான கிரியைகளில் இருந்து நான் துன்மார்க்கமாய் நடக்கிறேனே, இந்த பாவ காரியத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேண்டும். என்னால் விட முடியல, நிம்மதியா இருக்க முடியல. இயேசு எனக்கு விடுதலை தரணும், மன்னிக்கணும். அப்படி விரும்புகிறவர்கள் உங்களுடைய இருதயத்தில் வலது கரத்தை வைத்துக் கொள்ளுங்க. இருதயத்தில் வலது கரம் வைத்துக் கொள்ளுங்க. சகோதரனை, இயேசு உங்களை நேசித்து இன்றைக்கு உங்களுடைய பாவத்தில் இந்த விடுதலை கொடுக்க விரும்புகிறார். சகோதரி, உங்களுக்கு விடுதலை கொடுக்க
விரும்புகிறார். வாலிப தம்பி, வாலிப மகளே, உன்னோடு தான் ஆண்டவர் பேசுகிறார். நீ பாவி என்று நான் உன்னை புறம்பே தள்ள மாட்டேன். நீ வா மகனே, வா மகளே, நான் உன்னை மன்னித்து உனக்கு புது இருதயம் தருகிறேன் என்று சொல்லுகிறார். இருதயத்திலே வலதுகரம் வைத்து கண்களை மூடி சொல்லுங்க, இயேசுவே மன்னியும், இயேசுவே இறங்கும், இயேசுவே என்னை சுத்திகரியும், இயேசுவே இந்த பாவத்திலிருந்து விடுதலை தாரும், இயேசுவே என் உள்ளத்தில் வாரும், இயேசுவே எனக்கு சமாதானம் தாரும், இயேசப்பா எனக்கு இரக்கம் செய்யுங்க. எல்லாரும் என்ன புறக்கணிக்கிறாங்க, பாவின்னு சொல்றாங்க, துன்மார்க்கன்னு சொல்றாங்க, எல்லாரும் என்னை ஒதுக்குறாங்க. இயேசுவே என் உள்ளத்துல வாங்க, இயேசுவே, இயேசப்பா எனக்கு இரக்கம் செய்யுங்க. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணுங்க. ஐயா ஜெபம் பண்ணுங்க, அம்மா ஜெபம் பண்ணுங்க, வாலிப தம்பி ஜெபம் பண்ணுங்க, வாலிப மகளே ஜெபம் பண்ணு. இயேசுவே, இயேசுவே, இயேசுவே என்னை மன்னியும், உள்ளத்தில் வாரும், சமாதானம் தாரும், பாவத்தில் இந்த விடுதலை தாரும் என்று கேளுங்க. தகப்பனே, கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்கப்பா, கண்ணீர் விட்டு அழுகிறாங்க. ஆண்டவரே இயேசுவே, இந்த பாவத்தில் இந்த விடுதலை தாங்க, என்னை மன்னிங்கன்னு ஜெபிக்கிறாங்கப்பா. அந்த தகப்பனார் கண்ணீர் வடிக்கிறாரே, அந்த வாலிப தம்பி அழுகிறானே, அந்த வாலிப மகள் அழுது ஜெபிக்கிறாளே, இறக்க செய்யுங்க. இரக்கமுள்ள தகப்பனே, ஆறுதலின் தேவனே, காயப்பட்ட உள்ளத்தோட கூட ஆறுதல் இல்லாம பாதிக்கப்பட்ட உள்ளத்தோட ஜெபிக்கிறாங்களே, இந்த பாவ சாபத்தில் இந்த விடுதலை கொடுங்க. உம்முடைய இரத்தத்தின் வல்லமை அவங்க மேல இறங்கட்டும், உங்க இரத்தத்தின் வல்லமை அவங்களுக்குள்ள இறங்கட்டும், பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை அவங்களை தொடட்டும். விடுதலை இப்பொழுதே உண்டாகட்டும், பாவத்திலிருந்து விடுதலை உண்டாகட்டும், சாபத்திலிருந்து விடுதலை உண்டாகட்டும், விட முடியாமல் தவிக்கிற அந்த பாவ கட்டுகள் அறுக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்ற வார்த்தையின்படி உம்முடைய ரத்தம் உங்களை கழுவி சுத்திகரிக்கட்டும். விடுதலை கொடுக்கட்டும், விடுதலை கொடுக்கட்டும். தகப்பனே நன்றி, நன்றி. உங்களுடைய வல்லமை தொடுகிறதற்காய் நன்றி, உங்களுடைய ரத்தம் அவளை கழுவுகிறதற்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுது விடுதலை உண்டாகி கொண்டிருக்கிற அன்பிற்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். வாய் திறந்து சொல்லுங்க, இயேசுவே என் உள்ளத்தில் நீர் வருகிறதற்காய் ஸ்தோத்திரம், இயேசுவே என்னை மன்னிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம், இயேசுவே விடுதலை தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். வாய் திறந்து சொல்லுங்க, இயேசுவே எனக்கு விடுதலை தருறீங்க, ஸ்தோத்திரம், சமாதானம் தருகிறீங்க, ஸ்தோத்திரம். என் உள்ளத்துல நீங்க வருகிறீங்க, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீங்க ஆண்டவரை துதிக்க துதிக்க அவருடைய பிரசன்னம் உங்களை நிரப்பிக் கொண்டே இருக்கிறாரு. உள்ளத்துல சமாதானம் நிரப்புகிறது, மகிழ்ச்சி நிரப்புகிறது, இயேசு கிறிஸ்துவுடைய ஆறுதல் உள்ளத்தை நிரப்பிக் கொண்டே இருக்கிறது. ஆண்டவரை இப்பொழுது துதிங்க, துதிங்க, நல்ல துதிங்க. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. தேங்க்யூ ஜீசஸ். அநேகரை ஆண்டவர் தொடுகிறார், அநேகருக்கு விடுதலை தந்து கொண்டிருக்கிறார், அநேகருடைய பாவ கட்டுகள் இன்றைக்கு அறுக்கப்படுகிறது, அநேக சாப கட்டுகள் அறுக்கப்படுகிறது, உள்ளத்துக்குள்ள சமாதானம் வருகிறது. இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். வாய் திறந்து சொல்லுங்க, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. ஸ்தோத்திரம். இயேசுவே என் உள்ளத்தில் வந்து விட்டீர், என் பாவத்தை மன்னித்து விட்டீர், விடுதலை தந்து விட்டீர், உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, உமக்கு நன்றி. அநேக கர்த்தர் கொடுத்த விடுதலைக்காக, சுகத்திற்காக ஸ்தோத்திரம், நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென்.